வெத்தல்ல மை போட்டு பார்த்து அது என்ன ப்ராப்ளம் இருக்குதா அவங்களுக்கு இப்ப ஜோதிடம் எவ்வாறு ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து உதவுறது, எப்படி உதவுது? கடவுள் நம்புறது கூட சில பேர் கடவுள்னு உண்மை ரீதியாக மனுஷனுக்கு பயப்படலைனாலும் கடவுளுக்கு பயந்துக்கிட்டு கடவுள் ரீதியாக பயபக்தியோடு இருப்பாங்க சில பேர் மூட நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது இருக்குது, நல்லா வாழ்ந்தது இருக்குது, நல்லா கீழே இருக்கிறவனு கூட மேலே டாப் லெவலில் ஒன்றது இருக்குது, நல்லா பறக்காரியாக இருக்கிறவனு கூட ஒரு பேய் பிசாச்சி அந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் ஒரு சுடுகாட்டில் லைனு பண்ணி உட்காந்துட்டு அந்த மாதிரி புஷ்ஷுன்னு உட்காந்துட்டு அந்த மாதிரி லைனு பண்ணி நைட்டு 1 மணிக்கு இப்போ பில்லி சுனி யாவலன்றது ஒரு டேஞ்சர் லைனில் இருக்கும். அது டப்ப 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 டப். பக்தி கலச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னையில் நம்ம திருவேற்காடில் உள்ள ஐயா லக்ஷ்மணராஜ ஐயாவோட நம்ம இன்னைக்கு பேட்டிக்கு வந்திருக்கோம். ஐயா உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி தரதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு பொதுவாக ஐயாவை பற்றி நம்ம சில கேள்விகள் கேட்கலாம். ஐயா உங்களை பற்றியும் உங்கள் பின்னணி பற்றியும் கொஞ்சம் நம்ம நேயர்களுக்காண்டி சொல்லுங்கள். நம்ம இந்த துறையில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கோன்றதை சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம தாத்தா முத்தாத்தா காலத்திலேருந்து பரம்பரையாக இந்த தொழில் ரீதியாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பின்காலத்திலேருந்து தாத்தா ஒரு 7 தலைமுறையாக கைராக, முகலட்சணம், முத்து போட்டி, சோள போட்டி, வாஸ்து சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம். வைத்தியம்னா கால் வலி, கை வலி, முட்டு வலி, நரம்பு தளர்ச்சி, வாயு, பித்தம், ஆஸ்மா, அலர்ஜி அந்த மாதிரி ரீதியாக தொழில் ரீதியாக இந்த குடும்ப ரீதியாக வாஸ்து ரீதியாக எல்லாமே பண்ணிக்கிட்டே வருது. எல்லாத்துக்கான பரிகாரங்கள் மற்றும் அதோட இது எப்படி இருக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்குதா பார்த்துட்டு இந்த தாத்தா முத்தாத்தா காலத்திலிருந்து பண்ணிக்கிட்டே வருது. ஓகே. நம்ம ஜோதிடம்னா எப்படி கட்டங்கள் பார்த்து பரிகாரம் சொல்றது அந்த மாதிரிங்களா இல்லை எப்படிங்க பார்ப்பீங்க? ஜோதிடம்னா நம்ம கைரேகை இது மட்டும்தான் கைரேகை புரியுதா? இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்னாக்கா ஒரு வெத்தலை இருக்குமே இல்லையா, வெத்தலை. ஆமா, வெத்தல்ல மை போட்டு பார்த்து அது என்ன ப்ராப்ளம் இருக்குதா அவங்களுக்கு எல்லாமே பார்த்து சொல்றது. ஓகே. அப்ப நம்ம இந்த புத்தகங்கள் வைத்து கிரகங்கள் பார்த்து சொல்ற அந்த ஜோதிடம் நம்ம கைராசி மற்றும் கைரேகா, பேஸ் ரீடிங்கோ, ஓகே, மகராசி, மகலட்சணம், ஓகே, புரியுதா? இதன் அடிப்படையில் சோள போட்டி, ஓகே, எல்லாமே பார்த்து சொல்றோம். இதன் அடிப்படையில நம்ம மக்களுக்கு வந்து குறிகள் சொல்றது. ஓகே. இப்ப ஜோதிடம் எவ்வாறு ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து உதவுறது, எப்படி உதவுது? ஜோதிடம் எல்லாரும் பார்ப்பாங்க, சில பேர் ஜோதிடம் முற்றிலும் வெறுப்பாங்க, நம்பவே மாட்டாங்க. ஒரு குரூப் சில பேர் ஒரு மூட நம்பிக்கை இருப்பாங்க. ஆமா. இப்போ கடவுள் இருக்குன்றது கடவுள் நம்புறது கூட சில பேர் கடவுள்னு உண்மை ரீதியாக மனுஷனுக்கு பயப்படலைனாலும் கடவுளுக்கு பயந்துக்கிட்டு கடவுள் ரீதியாக பயபக்தியோடு இருப்பாங்க. சில பேர் மூட நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கும். ஓகே. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான். அவங்க நினைக்கிறது தான் கரெக்டு, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஓகே. ஏன்னா இந்த ஜாதகம் மேலே ஒரு ஈர்ப்பே இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன? கண்டிப்பாக ஜாதகம்ன்றது நம்பிக்கைன்றது உறுதி. ஓகே. அதில் நல்லபடியாக இருக்கிறது இருக்குது, நல்லா வாழ்ந்தது இருக்குது, நல்லா கீழே இருக்கிறவனு கூட மேலே டாப் லெவலில் ஒன்றது இருக்குது, நல்லா பறக்காரியாக இருக்கிறவனு கூட ஒரே செகண்ட்ல பிச்சுக்காரவனு மாதிரி கூட இருக்கு. நம்மள்ட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர மூலியமா அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு கணிப்பாய், ஒரு அதிகபட்ச கணிப்பாய் எதெல்லாம் பத்தி சொல்ல முடியும்? திருமண பத்தி இல்லை, எல்லா விதமா சொல்லலாம். தொழில் ரீதியா, மனவல் ரீதியா, குடும்ப ரீதியா, உடம்பு ஆரோக்கியமா இல்லைனா ரீதியா, புரியுதா? ஒரு பேய் பிசாச்சி அந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் ஒரு நல்ல கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற பையன் கூட இப்போ நல்லா பேசிக்கிட்டு இருக்க இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்கே ஒரு தர்கா கிட்ட போனாலும் அங்கே போனாலும் இங்கே போனாலும் உடம்பு ரீதியாக எதுவும் சரியாகாமல் இருக்கிறத கூட அந்த மாதிரி இருக்கலாம். நம்மக்கிட்ட வந்தவங்க ஒரு 38-40 வயசு வந்துச்சு, கல்யாணமே ஆகலை, எங்கெங்கோ பார்த்தாங்க. புரியுதா? ஒரு காலாஸ்திரி இருக்குது இல்லையா, காலாஸ்திரி, ராகு கேத்து பூஜை, அங்கே நைட்டில் ஒரு நைட்டு தூங்கி ராகு கேத்து பூஜை பண்ணிக்கிட்டு வருவாங்க சில பேர். புரியுதா? பொதுவாக எல்லா ரீதியாக
ஜண்டையாக பொதுவாக மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி தனியாக கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரீதியாக கூட பண்ணவங்களுக்கு கூட சில பேருக்கு அமைஞ்சு வராது. கட்டங்கள் கூடாமல் அமைஞ்சு வராமல் பெருங்கிடிச்சுకొని அது போகாமல் ராவு கேத்து போச்சு கூட அது போகாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி அது போகலைன்னா மறுபடி நாக சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோஷம் கூட இருக்கும். அந்த தோஷத்தினால கூட அவங்களுக்கு அந்த மாதிரி கல்யாணம் தடங்கல் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னா அந்த தோஷத்துக்கு ஒரு 11 வாரம் அவங்க தலைகாணி கீழே வச்சு, புரியுதா, ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை 11 வெள்ளிக்கிழமை தலைகாணி மாட்டில் வச்சு தூங்கி 11 வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறமா 3 ரகம் பூவும் 3 ரகம் பழம் 3 ரகம் ஜாக்கெட் துணி 3 ரகம் வளையல் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து நம்ம பால் தேங்காய் கோழி முட்டை மஞ்சள் குங்குமம் ஊதுபத்தி கற்பூரம் அம்மனுக்கு எதாவது வேணுமோ ஊதுபத்தி கற்பூரம் இந்த பாயாசம் இந்த பொங்கலெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் ஒரு மண் சட்டியில் வச்சு கோயிலாண்ட கொண்டு போகணும். கோயிலாண்ட நாகதேவதை புட்டு கோயில் இருக்கும் இல்லையா, அங்கே போய் 11 சுற்றி அந்த நாகதேவதை டாலர் தலைகாணி கீழே வச்சு டாலர் அங்கேயே வச்சுட்டு அதெல்லாம் சாங்கியம் செய்கிறது அதெல்லாம் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கூடும், மன நிம்மதி கிடைக்கும். கல்யாணத்தில் கூட சில பேருக்கு நடக்கிறது ஆளுக்கு கூட நடக்காத ஆளுக்கு கூட நான் நடந்து காட்டினேன். ஒரு மாதவிடாய பிரச்சனைகள் பொண்ணுக்கு வந்து ஒரு மாதவிடாய பிரச்சனைகள் அந்த மாதிரி மாதம் கரெக்டாக வராமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதம் வயிறு வலி இருக்கிறது, இந்த நீர் கட்டி மாதிரி இருக்கிறது, இதையா பொம்பளைங்க ப்ராப்ளம், ஆம்பளைங்களுக்கு ப்ராப்ளம் வந்து உயிரணுக்கள் அந்த ஸ்டாமினா அந்த செக்ஸில் நல்லா இருக்க பண்ணும்போது அந்த ஸ்டாமினா வந்து 60% மேலே இருக்கணும். ஐயா, இப்போ நம்ம இந்த பேய் பிசாசு இதோட நம்பிக்கைகள் வந்து எப்படி இருக்குங்க ஐயா? நம்பலாமா? அதை உண்மையாக முற்றிலும் நம்பலாமா? பேய் பிசாசு மூலியமாக நமக்கு பாதிப்புகள் உண்மையிலே இருக்கா? இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பேய் பிசாசு இது நம்பலாமான்னு கேட்டீங்க, கண்டிப்பாக இருக்குது. கடவுள் இருக்கிற இடத்துல பேய் இருக்கிறது உண்மைதான், ஒரு வாசம் தான். பேய் பிசாசு பில்லி சூன்யம் யாவாலன்றது எல்லாமே நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக உண்மைதான் இருக்குது. கடவுள் இருக்கிற இடத்துல பேய் இருக்கும், பேய் இருக்கிற இடத்துல கடவுளும் இருக்கும். இப்போ நம்ம ஜோதிடம் மூலயமா நம்ம பல குறிப்புகள் மற்றும் பரிகாரங்கள்லாம் சொல்கிறோம். இதை எப்படி அவங்க எடுத்துக்கிறவங்க நம்ம சொல்கிறவங்க வந்து எப்படி அதை சரியாக எடுத்து அதை கடைபிடிக்கணும்? இது வந்து அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கும்போதோ அது நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு இருப்பு இருந்தால் தான் பண்ணுவாங்க. இதா அவங்களுக்கு மூட நம்பிக்கை இருந்தாக்கா சில பேர் நம்ப மாட்டாங்க. சில பேர் நம்பாமல் சரி சுவாமி அப்புறமா நாங்கள் வர்றோம், வீட்டில் போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு வர்றோம், நம்ம அப்புறமா செஞ்சுக்கலாம் சுவாமி அன்னு சொல்லி போயிடுவாங்க. சில பேர் நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஐயா, இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் இதை பற்றி நம்ம எப்படிங்களா, அது நம்பலங்களையா எப்படி? அதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியுமா? உண்மையாகவே மீண்டு வரலாமா அதோட பாதிப்புல இருந்து? அதை பற்றி கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பில்லி சூன்யம் யாவல் இந்த மாதிரி என்னாக்கா நம்மளுக்கு நல்ல பிஸ்னஸ் ரீதியாக தொழில் ரீதியாக முன்னேற்றத்து ரீதியாக வந்துக்கிட்டு இருக்கும்போதும் நம்ம பல விதமாக எல்லாமே தாண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போதும் நம்மள மேலே ஒரு சூன்யம் மாதிரி நம்ம முன்னேற்றம் வரக்கூடாது, நினச்சது நடக்கக்கூடாது, லக்ஷ்மி கட்டாட்சத்தினோ இருக்கக்கூடாது, நம்மளை பற்றி சந்தோஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொம்மை இருக்குது இல்லையா, ஒரு பொம்மை செஞ்சு ஒரு சுடுகாட்டில் லைனு பண்ணி உட்காந்துட்டு அந்த மாதிரி புஷ்ஷுன்னு உட்காந்துட்டு அந்த மாதிரி லைனு பண்ணி நைட்டு 1 மணிக்கு பெங்கடிச்சுக்கொண்டு பொம்மை மாதிரி செஞ்சு நம்மள மேலே இருக்கிறது கிரகங்கள் அதில் வரணும்னு சொல்லி நம்ம எது செஞ்சாலும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் செய்வாங்க. அதில் செஞ்சதுனால தான் நம்மளுக்கு பாதிப்பு லைனில் நம்மளுக்கு ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காதோ, ஒரு கடவுள் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இருக்கிற பாதிப்பு வந்து அது மறைஞ்சிடும். ஓகே. இப்போ பில்லி சொன்னி யாவாலன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நேரம் அதுலனே 3 ரகமான இருக்குது. அதுலேயே 3 ரகங்கள் இருக்கு. அதுலனே 3 வகையான இருக்குது. இப்போ பில்லி சொன்னி யாவாலன்றது ஒரு டேஞ்சர் லைனில் இருக்கும். அது டப்ப 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 டப்பான்னு சவுண்டு வரும், காது கோட்டிலே வரும், நம்ம காது கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம கிட்ட காதில் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அது உங்களுக்கு தெரியாது. இவர் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரோ, நம்ம காது கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது, ஏதோ வந்துக்கிட்டு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். அது என்னடா இப்படி இருக்குது, இந்த காலத்தில் போய் அந்த மாதிரி எப்படி இருக்குது அன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க.
நமக்கு இருக்கிறது என்னோட ப்ராப்ளம் எனக்கு தான் தெரியும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி கிட்ட 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 கிட்டன்னு சவுண்டு வரும். மறுபடியும் யாராவது வந்தாங்கன்னா மாந்திரிகள் கோயிலுக்கிட்ட சுவாமி கிட்ட ஒரு பத்ரகாளி வீரகாளி ஓம் சக்தி அந்த மாதிரி இருக்கும்போதும் அது வராது. ஐயா, இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து பொதுவாக கிராமத்து வாசிகள் வந்து முற்றிலும் நம்புவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் சென்னையில் திருவேற்காடு மாரியம்மன் கோயில் அந்த சன்னதி கிட்ட இருக்கீங்க. சிட்டியில் இருக்க மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? இதை சிட்டியில் இருக்கவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, நம்புகிறாங்களா? உங்களோட அனுபவங்கள் எப்படி இருக்குது? வராங்களா? அதை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்களா? அவங்கள நீங்கள் மீட்டு எடுத்திருக்கீங்களா? இப்போது சிட்டியில் இருந்தாலும் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட சில பேர் போகிறது வர்றது லைனில் பேய் பிசாசி பில்லி சூன்யம் யாவலோ இந்த மாதிரி லைனில் கூட வில்லேஜில் கூட கிடக்கும். அதே மாதிரி சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கூட காதில் பேசிக்கிட்டு இருக்குது, சப்தம் வருது, சவுண்டு வருது. நம்ம தூங்கினாலும் உடம்பு ரீதியாக நல்லா இல்லை, ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இல்லை. நல்லா கலகலப்பாக பேசுகிற பையன், நல்லா கலகலப்பாக பேசுகிற பொண்ணு கூட இப்போ பேசுறதில்லை. இந்த மாதிரி ஒரே மூதேவி மாதிரி மைண்டு காலு கை குஞ்சுற மாதிரி மூதேவி எப்படி இருக்குதோ, பல சிந்தனல் பல யோசனை பல நாடி பல நரம்பு ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இல்லாத மாதிரி அந்த மாதிரி கூட இருக்கிறாங்க. சிட்டியில் இருந்தாலும் வில்லேஜில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த பாதிக்கப்படுற மக்களுங்களே எத்தனை பேருக்கு நான் நல்லது செஞ்சேன். திருமண வாழ்க்கையில் இப்போ ஒரு திருமணம் பண்ணுறாங்கன்னா ஜாதகத்தை அடிப்படையில் தான் எல்லாருமே திருமணம் பண்ணுறாங்க. பொருத்தங்கள் பார்த்து எல்லாமே கை கூடினா மட்டும்தான் திருமணமாக அதை கொண்டு போகிறாங்க. அப்படி 10 பொருத்தங்கள் பார்த்து எல்லாம் அமைந்தும் திருமணம் ஆகி ஓரிரு ஆண்டுகளில் விவாகரத்து அளவுக்காக போகிறதுக்கான காரணங்கள் என்னவா சாமி இருக்கும்? இத்தனைக்கும் இப்போ ஜாதகங்கள் பொருந்தும் ஏன் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன? நம்ம கல்யாணம் பார்க்குறோம், அந்த மாதிரி அந்த படம் இந்த தரம் ரெண்டுமே பார்த்து கல்யாண கட்டிலோ 4 விதமாக பார்த்து பொருத்தம் வயிற்று பொருத்தம் லைனை பொருத்தம் கொல்லிக்காய் பொருத்தம் கோங்கூரை பொருத்தம் எல்லா பொருத்தம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி பண்ணுறானுங்க. புரியுதா? பண்ணினாலும் லவ் பண்ணி கூட பண்ணுறானுங்க. கல்யாணம் லவ் பண்ணாலும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துல கூட பிரிஞ்சு போயிடுறானுங்க அவங்க. புரியுதா? அவங்க வாழ்க்கை லைன் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. சில பேருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போது பொதுவாக சம்பாதிக்கிறவங்களுக்கு 2 பேர் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி ஒரு 5 மாதம் 6 மாதத்துல ஒரு குடும்ப ரீதியாக மனுஷாந்த ரீதியாக ஒருத்தருக்கு ஒரு ஒத்துமை இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு விட்டு கொடுத்தது இல்லாமல் நாம் பிடிச்சதுக்கு 3 காலன்னு சொல்லி புடிவாதத்தை லைனில் அந்த மாதிரி போய் கூட சில பேர் டைவர்ஸ் கிட்ட நம்ம காலில் நின்று நம்ம தொழில் ரீதியாக நான் செஞ்சுக்கிட்டு நம்ம சம்பாதிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சொந்த ரீதியாக நம்ம சொந்தமாக காலில் நின்று நம்ம வாழ வேண்டிய சக்தி இருக்குது. நம்ம வீட்டுக்காரோட அவரு கூட சந்தோஷமாக சண்டை போடுறது லைனு பண்ணுறது மனசு நிம்மதி இல்லாமல் வாழ்கிறதோட நம்ம தனியாக நின்று கூட வாழலாமான்னு சொல்லி சில பேருக்கு இந்த மாதிரி வந்து சில இதில் அவங்கவுங்க விதி கல்யாணம் அப்பா அம்மா பண்ணி சில பேருக்கு 10 லட்சம் கூட செலவு பண்ணி எல்லாமே செஞ்சு பண்ணிட்டா அவங்களுக்கு விருப்பு இல்லாத லைன் இல்லாத பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் நடிகரவங்க கூட சில பேர் அந்த மாதிரிலாம் கூட நல்லா வாழ்ந்து 2-3 பசங்க பிறந்ததுக்கு அப்புறமா கூட அந்த மாதிரி பிரிஞ்சு போகிறவங்க டைவர்ஸ் ஆனவங்க நடிகரவங்களோ ஹீரோயினும் ஹீரோ அந்த மாதிரி சில பேர் கூட பிரிகிறது அதிகமாகிட்டு இருக்கு. 10 பொருத்தம் பார்த்து கூட பண்ணவங்களுக்கு கூட சில பேருக்கு பசங்களே குழந்தை பாக்கியமே இல்லாத போகும். குழந்தையின்மையா சில பேருக்கு உயிரணுக்கள் கம்மியாக இருக்கும். சில பேருக்கு பெண்களுக்கு மாதவிடாய பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு அச்சந்தலை சொல்லுவாங்களே, அச்சந்தலம் கல்யாண டைமில் கூட அச்சந்தலை போடுவாங்க. அச்சனை போடுற டைமில் கூட சில பேர் குழந்தை இல்லாதவங்க ஸ்ரீ கூட அச்சந்தலை போடுவாங்க. நம்ம தலைமையில் போடுற போது கூட அந்த மாதிரி தோஷங்கள் கூட ஏற்படும். ஓகே, அந்த மாதிரி வாழ்த்துக்கள் அச்சனை சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அச்சந்தலை தோஷம் கூட அதனால இருக்கிறதுனால கூட அவங்க 2 பேர் பிரிஞ்சு போகிறத கூட காரணம் இருக்கலாம். ஐயா, இப்போ நீங்க சென்னையில திருவேற்காடு கருமாரி அம்மன் சன்னதியில உங்களோட சேவையை நீங்க தொடர்ந்து மக்களுக்கு அன்பளிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் வந்து இப்போது திருவேற்காடு அம்மனுக்கான கருமாரி அம்மனுக்கான ஒரு சிறப்பு அம்சங்கள்னா நீங்கள் அந்த சன்னதியில் வசித்து வர நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? இந்த திருவேற்காடு அம்மனா பல வருஷமாக நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 30, 35, 40 வருஷமாக
இந்த அம்மனை பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு புரியுதா. அம்மனை வந்து ரொம்ப சச்சங்குள்ள தெய்வம், கடவுள். அவங்க நினச்சா கண்டிப்பாக சாதிக்கும். சில பேருக்கு இந்த ஊரில் கூட இந்த திருவேற்காடு டெவலப்மெண்ட் ஆனது கூட அந்த ஆத்தா தான். ஓகே, இந்த இடமே வளர்ந்ததுக்கான கருமாரி அம்மா தான் இந்த டெவலப்மெண்ட் ஆனது கூட. இப்போது அந்த மாதிரி பல வருஷமாக சின்ன ஊரா காடா திருவேறு காடுன்னா ஒரு சின்ன ஊர், ஒரு சினிமா தேட்டரு எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி சின்ன காடாக இருக்கிறதுல அந்த மாதிரி அம்மன் இருந்து ரொம்ப வருஷமாக மக்களுக்கு பொதுவாக அந்த அருள் கொடுத்து அருள் வாக்கும் செல்வாக்கும் பணம் அந்த அம்மா எது நினச்சாலும் அந்த அளவுக்கு கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ஊர் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த திருவேற்காடு டெவலப்மெண்ட்டு பொதுவானது ஆயிடுச்சு. இப்போது நல்லா ரீதியாக இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கோயிலே ரொம்ப பெருசாக கட்டிக்கிட்டு இன்னும் கும்பாபிஷேகம் கூட இன்னும் ஒரு வருஷம் லைன் ஆக வேண்டியது கூட இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திருவேற்காடு கருமாரியம்மன் டெம்பிள் கூட இப்போ கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தது மாதிரி லைனில் வந்துச்சு. அதே மாதிரி பெரியபாளையம் ஓம் சக்தி பெரியபாளையம் பவானி மாதா. ஓம் சக்தினா மேல்மருவத்தூர் ஓம் சக்தி பேர்లో அந்த అమ్మన్ కోయిలు కూడా அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் అయిపోవచ్చు. மேல்மருவத்தூரில் கூட அந்த அளவுக்கு ரொம்ப சத்தியங்கள்ல தேவதா. அந்த மாதிரி பெரியபாளையம் பவானி மாதா, திருவேற்காடு கருமாரியம்மா, ஓம் சக்தி, அங்காளம்மா, செங்காலம்மா எல்லாமே அந்த அம்மா ரூபம்தான். ஓகே, எல்லாமே திருவேற்காடு கருமாரியம்மனோட ரூபங்கள் தான். அப்போ இன்னைக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் மூலியமா பலன் பெற்றவங்க எல்லாமே நன்கொடைக்கு முன் வந்து கோயிலை வந்து இன்னும் பெருவிதமா வளர்ச்சி அடைச்சு இது பண்ண நடந்துகிட்டு இருக்கு. பெரிய விதமாக இன்னும் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்நிதியில் பெருசாக சந்நிதி கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க தொடர்ச்சி. அது கும்பாபிஷேகம் கூட இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள முடிய வேண்டியது இருக்குது. அந்த அம்மன் ஆசீர்வாதம் செயல் எல்லாருக்குமே உண்டு. இன்னைக்கு மக்கள் தினம் தினம் பல முயற்சிகளை மேற்கொண்டு உழைச்சி கொண்டிருக்காங்க. இப்போ எல்லாரும் ஓடுறதுக்கான விஷயம் வந்து அவங்க பணபலம் ஆகணும், அவங்க குடும்ப சந்தோஷங்களை நல்லா கொண்டாடணும், விழாக்களை கொண்டாடணும். பொதுவாக பண அடிப்படையில் தான் இருக்காங்க. ஸோ பணம் நமக்கு பெருகணும்னா உழைப்பு. அதை தாண்டி நம்ம ஆன்மீகமாக நம்ம எந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சு கொண்டிருந்தா நமக்கு பணம் வந்து சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். அப்படின்னா குடும்ப ரீதியாக, மனுஷாந்தி ரீதியாக, நிம்மதி ரீதியாக இப்போ கல்யாணமாகி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக கூட ஒரு மனு நிம்மதி இல்லாமல், மனுஷாந்தி இல்லாமல், லட்சுமி ரீதியாக, பணம் ரீதியாக பணம் செலவு பண்ணி வச்சாலும் அது லாஸ் ஆகிறது. அது குடும்ப கட்டுப்பாடு லைனில் மனுஷாந்தி இல்லாமல் சில ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு ஒத்துமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை போய் பெருசாகி ஊதி பெருசாகி லைனு பாட்டு வரும். அதே மாதிரி பசங்களுக்கு கூட சொல்கிற பேச்சை கேட்காம இருப்பாங்க. விவசாயத்தில் கூட, ரியல் எஸ்டேட்டில் கூட, ஃபைனான்ஸில் கூட, பிஸ்னஸ் மேனில் கூட நிறைய பேருக்கிட்ட லைனு பண்ணி எந்திரிச்சா 10 பேர், உட்காந்தா 10 பேர், அந்த மாதிரி கிங்கு மாதிரி இருக்கிறவங்க கூட சில பேர் ஒரு மாதத்தில் டவுன் ஆகிடும். மொத்தமாக சரிவாயிடுவாங்க, டவுன் ஆகிடுவாங்க. மனுஷாந்தி இல்லாமல் இருப்பாங்க. சில பேர் லக்ஷ்மி கட்டாட்சணம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அம்மன் பூஜை, ஓம் சக்தி, காளிகா சக்தி, துர்கா பவானி, புரியுதா, அங்காளம்மா, செங்காலம்மா, அந்த மாதிரி மனுஷாந்தி நிம்மதி இருக்கிற மாதிரி அவங்கவுங்க கோயிலில் லைனில் உட்காந்து அவங்கவுங்க பேரில் மனுஷ சாந்தி ரீதியாக நிம்மதி ரீதியாக வெத்தலை போட்டு மை போட்டு பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி பந்தன சக்கரங்கள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு லைனு பண்ணி அந்த மாதிரி செஞ்சு காட்டணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மனுஷாந்தி ரீதியாக, சந்தோஷம் ரீதியாக எது செஞ்சாலும் நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, லக்ஷ்மி கட்டாட்சணம் எது செஞ்சாலும் லைனுக்கு இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு புரியுதையா, சில பேருக்கு மந்திரக்கட்டு லைனில் கூட அந்த மாதிரி செய்வனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட லைனு பண்ணி மனுஷாந்தி ரீதியாக, நிம்மதி ரீதியாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு கூட அந்த மாதிரி கட்டு பண்ணி பந்தோபஸ்து பண்ணி அவங்களுக்கு இருக்கிறத பிடிச்சி ஒரு தம்பையில் போட்டு போய் சுடுகாட்டில் கொளுத்து விடணும். ஐயா, இப்போது அந்த பில்லி சூனியம் வைக்கிறாங்கல்ல, அது வந்து எந்த மாதிரி முறையில் வைக்கிறாங்க? அது உண்மையிலே எவ்வளோ பாதிப்பை வந்து ஒரு மனுஷனுக்கு கொண்டு வரும்? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். பில்லி சூன்யம், சைவன கோளாறு கண்டிப்பாக உண்டு. பில்லி சூன்யம், சைவன கோளாறு, யாவலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு நம்மளுக்கு லைன் இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பார்ட்டி இருக்கிறவங்களுக்கு,
நம்மளுக்கு நல்லா வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்காத இருக்கிறவங்களுக்கு அவங்க மேலே நம்ம பண்ணணும் ஆனால் நினச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை செஞ்சு லைனு பண்ணி சுடுகாட்டில் அவங்க வசியமாக இந்த மாதிரி செய்வாங்க. நான் காட்டுறேன். அவங்கவுங்க ரீதியாக இந்த மாதிரி முறைகள் ஆமாம் இந்த மாதிரி சைவன கோளாறு, பில்லி சூன்யம், இந்த மாதிரி தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, நாகதோஷம். இந்த மாதிரி நாகதோஷம்னா கல்யாணம் ஆகாமல் தடுங்குலாகிக்கிட்டு போகுது. எது செஞ்சாலும் நிம்மதி இல்லாமல் குருபலன் வந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த நம்ம கல்யாணத்துக்காக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில பேருக்கு அது நம்ம கால் கீழே வச்சாலும் தலை மேலே வச்சாலும் அது நடக்காது. இந்த மாதிரி தோஷங்கள் குருபலன் போயிடுச்சுன்னா குருபலன் இருக்கும்போது அந்த நாகதோஷத்துக்கு நம்ம லைன் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணி விட்டா கட்டாயமா இருக்கும். அந்த தோஷங்கள் இருக்கிறதுனால தான் அந்த சரி பண்ண முடியாமனாலதான் ராகு கேத்து தோஷம் கூட இருக்கும் சில பேருக்கு. இந்த கல்யாண தோஷம்ன்றது நாகதோஷம், சர்ப்பதோஷம் கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பாதிப்பு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிள்ளை சூனியங்கள் வைக்கிற முறைகள்ல அதுக்கான இருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி பில்லி சூன்யம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரீதியா பில்லி சூன்யம் ரீதியா ఇది పెంగడించుకొని దోషంగల్లైన ఓకే ఇదా చెడు కిట్ట గ్రహங்கள் நம்ம எது நினச்சாலும் அது நடக்காமல் போகிறது, தடுங்கலாகிறது, மனுஷாந்தி ரீதியாக நிம்மதி ரீதியாக கடன் பிரச்சனை இல்லாமல் புரியுதா, அந்த கடன்காரி கூட நம்ம கேட்ட இடத்துல கூட வராமல் இருக்கிறது, தடங்கலாகிறது, நம்ம எது செஞ்சாலும் நினச்சது நடக்கிறது, எல்லாமே போய்கிட்டு இருக்கிறது. மனசார முயற்சித்தும் தாமதமாகிறதுக்கான காரணங்கள் இந்த மாதிரி பில்லி சூனியம் லைனில் அந்த மாதிரி லைனு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே ஓகே. இதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான எல்லா பரிகாரங்கள் எல்லாமே கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா வெளியில இருந்து வந்துடலாம். இந்த பில்லி சூன்யம் யாவல், இந்த சைத்தான், குட்டி சைத்தான்ல கூட பயங்கரமா இருக்கும். கல் 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 கல்னு சப்தம் வரும், புரியுதா, சவுண்ட் ரீதியா குல்னு வரும். பாதிக்கப்பட்டவங்க அனுபவிப்பாங்க. இது வந்துச்சுன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் இல்லை 6 மாசம் வரைக்கும் விடாது, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். நம்ம கிட்ட வந்தா மறுபடியும் போறேன் நான் போகும் அனு சொல்லும், மறுபடியும் திரும்பி வந்து மனசுக்குள்ள உட்காரும், தொடரும். இந்த மாதிரி பிள்ளை சூனியங்கள் நமக்கு யாரோ ஏவல் இதெல்லாம் நமக்கு யாரோ வைக்கிறாங்க. நம்ம வளர்ச்சிகளை பார்த்து நம்ம வளர்ச்சியை பார்த்து வச்சதுனால தானே நம்மளுக்கு தெரிய வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது இல்லையா. நம்ம உடம்பு ரீதியா, குடும்ப ரீதியா, மனுஷாந்த ரீதியா நல்லபடியா சாப்பியா நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா நல்லா சந்தோஷமா ஆணூறு குடும்பம் ரீதியா பசங்கள் ரீதியா சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம அதை பத்தி தெரியாது இல்லையா. நம்ம வாழ்க்கை நல்லபடியா சாப்பியா போய்கிட்டு இருக்கும்போது சாப்பியா போய்கிட்டு இருக்குது. நம்ம எப்போ தடமாற்றம் ஆகி நம்ம பிஸ்னஸ் பற்றி, குடும்ப ரீதி, மனுஷாந்தி, நிம்மதி, ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி ஸ்டாப் ஆயிடுச்சோ எல்லாமே ஒன்று ப்ராப்ளமாக உருண்டாகிக்கிட்டே வருது. பில்லி சூனியம் ஒரு பக்கம் இருக்கு, நம்ம முயற்சிகளும் தப்பான இடத்துல முயற்சிகளும் அந்த எண்ணத்துல கூட நம்ம பெல்ட்டே அடிச்சு நம்மளுக்கு கீழே இறங்குற மாதிரி 2 படி ஏறினா 4 படி கீழே இறங்குற மாதிரி கூட அந்த மாதிரி நல்லா இருந்தாலும் திருப்பி பிசினஸ் பத்தி, தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா இப்போ இந்த ரீதியில வெயில் காலத்துல இந்த மாதிரி பிசினஸ்ல நல்லா போய்கிட்டு இருக்கும். சில மழை காலத்துல சில குறிப்பிட்ட தொழிலுக்கு மட்டும்தான் நடக்கும் அந்த மாதிரி. அதாவது நம்மளோட சுய ஒழுக்கங்களும் கரெக்டா இருக்கணும், மற்றபடி நம்ம வளர்ச்சிக்காண்டி இருக்கணும். அந்த மாதிரி திஷ்டி, கண் திஷ்டி, மனுஷாந்தி, நிம்மதி, ஆறுதலா, ஒரு நாகதோஷம், ஒரு கல்யாண தோஷம், ஒரு சந்தான பாக்கியம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நம்ம பொருத்தம் இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரோம், புரியுதா. அவங்களுக்கு பாதியிலனே மெனிச்சு லைன் பண்ணிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறானுங்க, புரியுதா. அவங்க விதின்றது பொருத்தம் பார்த்து லைனை பண்ணி சரி பண்ணக்கூடாது. அவங்க 2 பேர் விதி நல்லபடியா இருக்கா அனு சொல்லி தான் கல்யாணம் பண்ணணும். ஆக்சுவலா ஆண் பெண் இந்த பெண்ணோட ராசி பையனோட ராசி நல்லா இருக்குதா அனு பார்த்து அது முடிவு பண்ணி செஞ்சா சரியாயிடும் இல்லையா. இது பொருத்தம், லைனு, ஸ்தான பலம் எல்லாமே பார்த்துருந்தாலும் சில பேருக்கு
பொருத்தம் பார்த்து பண்ணவங்களுக்கு சில பேருக்கு ஆக்சுவலாக ஒரு 25% தான் இருக்குது. நல்ல நல்லா வாழ்க்கை இருக்கு. குடும்ப நல்லா வாழ்க்கை. இருக்கிறது 25% தான். 75% ஒரு 75% மேல விவாகரத்துல பிரிஞ்சு போனவங்க தான் இருக்கிறாங்க. நிம்மதியான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கை அனுபவிக்கல, மனுஷாந்தி இல்லை, நிம்மதி இல்லை. கல்யாணம் ஆனாலும் மறுபடியும் தொடர்பு லைனும் சந்தோஷம் இல்லாத மனுஷாந்தி இல்லாமல் பிரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க சுதந்திரமா வாழ்க்கையில் வாழணும். அந்த மாதிரி அந்த கட்டத்துக்கு போகிறாங்க. மனிதனுக்கு வாயு கோளாறு, உடம்பு ரீதியாக கை கால் வலி, ஒரு உங்க நாடியை பிடிச்சி பார்த்தா உடம்புல கிட்ட நீர், உடம்புல கிட்ட நீர், வாயு கோளாறு, ஜாயிண்ட்டு முட்டு வலி, இந்த முதுகு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி வலி இருக்கும். வலி இருக்கும்போது நம்மளுக்கு அதுக்கெல்லாம் மருந்தோ தயார் பண்ணி எண்ணெய் வச்சு நெல்லை காசி அவங்கவுங்க நெல்லை தேய்ச்சிக்கிட்டு அவங்கவுங்க மாத்திரை சாப்பிட்ற மாதிரி உள்ள மாத்திரை கொடுப்பேன். புரியுதா? இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு நெல்லை தைலம் மாதிரி தேய்ச்சிக்கிட்டு நெல்லை கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு நெல்லை ஒத்தனம் கொடுத்தாக்கா அந்த வலி போயிடும். கால் வலி, கை வலி, முட்டு வலி, நரம்பு தளர்ச்சி, வாயு, பித்தம், ஆஸ்மா, அலர்ஜி, கை கால் வலி, காக்கா வடுப்பு, சிக்கன் குன்யா, 365 வியாதிங்களுக்கு 5056 வனமூலிகளோட சிகிச்சை. பக்கவாதம், பேச்சு வராமல், இந்த கை தூக்காமல், இந்த காலு இந்த கை அந்த மாதிரி வராதவங்களுக்கு கூட அவங்களுக்கு லைனு பண்ணி சர்ஜரி பண்ணணும். ஃபிசியோதெரப்பி மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி அந்த மாதிரி லைனு பண்ணி ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி மருந்து சாப்பிட்டு மேலே மருந்து உள்ள சாப்பிட்ற மருந்து கொடுத்து சாப்பிட்டோம்னா அது கண்டிப்பாக நிவர்த்தி. இது முற்றிலும் மூலிகை மூலியமா செஞ்சுக்கிட்டு வருகிறோம். சில விஷயம் பஸ்பங்கள், நாட்டு மருந்து கடையில் சில பஸ்பங்கள் வாங்கி நம்மக்கிட்ட இருக்கிற பஸ்பங்கள் லைனு பண்ணி அது இது எல்லாமே இடித்து தூள் பண்ணி லேகியம் மாதிரி, ஒசரக்காயம் மாதிரி, ஒரு பவுடர் மாதிரி, புரியுதையா, அந்த மாதிரி உட்கொண்டு வந்தால் விரைவில் குணமடைஞ்சிருவாங்க. ஐயா, உங்களோட பொன்னான விவரங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை அளிக்கணும்னு பணிவன்புடன் வேண்டிக்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி. நம்ம கோயில் சந்நிதி தெரு நம்பர் 11, கோயில் சந்நிதி தெரு, திருவேற்காடு. நம்ம எந்த விதமான இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலிமா பார்த்து சொல்கிறோம். கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்வோம்.